الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் ஃபாத்திமுன் நபிய்யீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்குமார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்காக நிலவட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு துடிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கின்றான், இதயத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த இதயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் யாரையாவது எதையாவது பிரியப்படக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்துல, உலகத்துல ஏதாவது ஒரு வஸ்து, ஏதாவது ஒரு நபர் உள்ளத்தில் பிரியம் உடையதாக நிச்சயமாக இருக்கும். நல்ல மனிதர்களாக இருந்தால் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பிரியப்பட ஆரம்பிப்பார்கள். மார்க்கத்தை அறியாதவர்கள், மார்க்க அறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவின் அடிப்படையில் அவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு வஸ்துவை பிரியப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது அதீத பிரியம், சிலருக்கு தன்னுடைய மனைவியின் மீது அதீத பிரியம், சிலருக்கு தன்னுடைய தொழில்துறை மீது அதீத பிரியம், சிலருக்கு தன்னுடைய நண்பர்கள் மீது அதீத பிரியம், சிலருக்கு தன்னுடைய தாய் தந்தைகள் மீது அதீத பிரியம், சிலருக்கு தன்னுடைய வீடு, தான் கட்டிய அந்த சொத்து செல்வத்தின் மீது அதீத பிரியம். இப்படி உலகத்துல மனிதனுக்கு ஏதாவது ஒரு வஸ்துவின் மீது பிரியம் இருக்கத்தான் செய்யும். பிரியம் இல்லாத மனிதனை பார்க்க முடியாது. ஒருத்தனுக்கு செல்வத்தின் மீது பிரியம் இருக்கும். இப்படியாக மனிதன் பிரியத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு வஸ்துவ, யாரையாவது பிரியப்பட்டு தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வல்லதீன ஆமனு, அந்த ஈமான் கொண்ட மக்கள், அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடுமையான நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஈமான் கொண்ட மக்கள் படைத்த இறைவன் மீது நேசம், எப்படிப்பட்ட நேசம்? கடுமையான நேசம், அதிகமான நேசம், எல்லா பொருட்களையும் விட மிஞ்சிய நேசம், பிரியம்.
காதல். மற்ற பொருட்களை, உலக வஸ்துக்களை பிரியப்படுவதை விட, தன் மனைவியை பிரியப்படுவதை விட, தன்னுடைய காதலியை பிரியப்படுவதை விட, தன்னுடைய நண்பனை பிரியப்படுவதை விட, தான் பெற்ற பிள்ளைகளை பிரியப்படுவதை விட அதிகமாக அல்லாஹ்வின் மீது அஷத்து கடுமையான பிரியம் கொண்டவர்களாக ஈமான் கொண்ட மக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்கின்றதே, அந்த பிரியம்தான் இந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலும் வெற்றியை பெறும், மறுமையிலும் வெற்றியை பெறும். இறை பிரியம் உடையவனாக ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அவனுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எதையெல்லாம் பிரியப்பட்டானோ அதை அனைத்தும் அழித்துவிடும். உலகத்தில் யார் மீதெல்லாம் நேசம் வைத்தார்களோ அவர்களுடைய நேசமெல்லாம் ஒரு காலத்தில் அது பொய்யாகிவிடும். யாரையெல்லாம் பிரியப்பட்டார்களோ அவர்களெல்லாம் கைவிட்டு விடுவார்கள். எந்த செல்வத்தை அவன் சேர்த்து வைப்பதற்காக காலகாலமாக ஓடிச் சென்று தன்னுடைய வாழ்க்கையை கழித்தானோ அந்த செல்வம் அவனுடைய மரணத்திற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அன்பானவர்களே, ஆனால் என்றும் நிலைத்தவன், என்றும் நித்திய ஜீவன் அல்லாஹ் தஆலாவின் மீது வைக்கக்கூடிய அந்த பிரியம் இருக்கின்றதே, அது நிரந்தரமானது, அது எப்பொழுதும் அழியாது. அந்த பிரியத்தை ஈமான் கொண்ட மக்கள் கடுமையாக வைத்திருப்பார்கள் என்று திருமறை குறிப்பிடுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய காரியத்தில் நேசத்தை கொண்டு வரக்கூடிய 10 விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய பிரியத்தை தரக்கூடிய 10 காரியங்கள். அந்த 10 காரியங்கள் நம்மிடத்தில் வந்தால் இறைவனுடைய அன்பு நம்மிடத்தில், நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்கும், இறை காதல் அதிகரிக்கும், படைத்த இறைவன் மீது நேசம் அதிகரிக்கும், இறை நேசனாக நாம் மாற முடியும். யாருடைய நேசனாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நேசத்தை நாம் விட்டுவிட்டு இறைவனுடைய நேசம்தான் உயர்ந்தது என்பதை நாம் விளங்க ஆரம்பிப்போம். அன்பானவர்களே, அந்த 10 காரியங்கள் முதலாவதாக குறிப்பிடுகிறார்கள். தவாமு திக்ருஹு அலா குல்லி ஹானின், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்தவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் சொல்லப்படுகிறது. பில் லிசானி, நாவால திக்ர் செய்யணும். வபில் கல்வி, உள்ளத்தால திக்ர் செய்ய வேண்டும். வல் அமலு பிஹி, அமல்களை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளின் மீது பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா நேரமும் அதவே சொல்லிக் கொண்டிருப்பான். சிலருக்கு சில நடிகர்கள் மீது பிரியம் வந்துடும். எந்த நேரம் பார்த்தாலும் அவனை பற்றியே பேசுவான், அவனோட படத்தையே பார்ப்பான். அவன் எப்படி ஆடை அணிகிறானோ அதே போன்று அணிவான், அவன் எப்படி பேசுகிறானோ அதே போன்று பேசுவான், அவன் எப்படி தாடி வைக்கின்றானோ அதே போன்று தாடி வைப்பான், அவனுடைய மீசையும் அதே போன்று இருக்கும். மொட்டை அடித்தால் மொட்டை அடிப்பான், அவன் அரைக்கால் டவுசர் போட்டா அரைக்கால் டவுசர் போடுவான், கிழிந்த ட்ரெஸ் போட்டா கிழிந்த ட்ரெஸ் போடுவான். ஏன்? அந்த நடிகரை அவன் பிரியப்படுகிறான், அவன் மீது அவன் ஆஷிக்காக பிரியப்படக்கூடிய நேசனாக ஆகிவிட்டான், ரசிகனாக ஆகிவிட்டான். அதனால எல்லா நேரமும் அவனை பற்றியே சிந்திச்சு கொண்டிருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம இஸ்லாமியர்களே சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய பெயரோடு அந்த நடிகருடைய பெயரை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஹாரூன் அஜீஸ், முகமது விஜய், என்னங்க இது? தன்னுடைய பெயரோடு அந்த விஜயினுடைய பெயரையும் அந்த நடிகனுடைய பெயரையும் அந்த கூத்தாடியுடைய பெயரையும் சேர்த்துக் கொள்ளும் அளவுக்கு அந்த மனிதனுக்கு பிரியம் அதிகமாகிவிட்டது. எப்படி இந்த சாதாரண ஒன்றுமில்லாத கூத்தாடிகளுடைய பெயரை தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றானே, என்றும் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய பிரியம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டதென்றால் எல்லா நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்வான். அவன் எழுந்திருக்கும் பொழுதும், அவன் தூங்கும் பொழுதும், அவன் மக்களை சந்தித்தாலும், மக்களோடு பேசிக் கொள்ளும் பொழுதும், அவனுடைய வியாபாரம், அவனுடைய கொடுக்கல் வாங்கல், மனைவியோடு கூடும் பொழுது, எல்லா நிலையிலும் அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்தவனாகவே இருப்பான். அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். நபிகளோடு குடும்பம் நடத்திய, நபிகளோடு குடும்பத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணி சய்யிதத்துன் நிசா,
முஃமினீன்களுக்கு தலைவியாக தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணமாக இருப்பார்கள். எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் உள்ளம் திக்ர் செய்து கொண்டே இருக்கும். நாவும் திக்ர் செய்யும், உள்ளமும் திக்ர் செய்யும். அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையிலேயே நபி அவர்கள் இருப்பார்கள். அன்பானவர்களே, குர்ஆனும் கூறுகிறது, அல்லதீன யذ்குரூனல்லாஹ, அந்த ஈமான் கொண்ட மக்கள் யذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். கியாமௌ, நின்ற வண்ணமாக, வகுஊதௌ, அமர்ந்த வண்ணமாக, வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் படித்திருந்தாலும் சாய்ந்திருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணமாகவே இருப்பார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அன்பானவர்களே, நமக்கு இறைவனுடைய பிரியம் வந்துருச்சுன்னா இறைவனுடைய வல்லமையை சிந்திக்க வேண்டும், அவன் கொடுத்த அருள்கொடைகளை சிந்திக்க வேண்டும். எவ்வளவு நம் மீது நிஅமத்தை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வை சிந்தித்து அவனுடைய வார்த்தைகளை துதித்துக் கொண்டே இருப்பது, இது இறைவனுடைய முஹப்பத் பிரியம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக குறிப்பிடும் பொழுது குர்ஆனை அதிகமாக ஓதுவது. அல்லாஹ்வை எப்படி ஒரு மனிதன் அதிகமாக திக்ர் செய்வானோ, இறைவனுடைய பிரியம் வந்துவிட்டால் இறைவனுடைய கலாமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய பேச்சாக அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை துதிக்க ஆரம்பிப்பான், குர்ஆனை ஓத ஆரம்பிப்பான். அதிகமாக குர்ஆனை ஓதுவதும் இறைவனுடைய நெருக்கத்தை தரும், இறைவனுடைய பிரியத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கிராஅத்துல் குர்ஆனி பித்தத்பீர் வத்தஃபஹுமி, கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, அதனுடைய விளக்கங்களை அறிந்து ஓதுவது, அதனுடைய ஆயத்துக்களை சிந்தித்து ஓதுவது, அதனுடைய தர்ஜுமாக்களை படிப்பது, குர்ஆனுடைய வரலாறை படிப்பது, இதுவெல்லாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கும், இறைவனுடைய பிரியத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இக்ராஉல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளில் அது வரும் அல்லாஹ்விடத்தில் ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, தன்னை ஓதிய அந்த நபருக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், இந்த அடியான் இரவெல்லாம் தூங்காமல் தொழுகையில் என்னை ஓதினான், பகலெல்லாம் ஓதினான், இரவெல்லாம் ஓதினான், என்னை அதிகமாக ஓதக்கூடியவனாக இருந்தான், என்னை பின்பற்றக்கூடியவனாக இருந்தான், என்னுடைய ஆயத்துக்களை சிந்திக்கக்கூடியவனாக இருந்தான், அதன்படி அமல் செய்யக்கூடியவனாக இருந்தான், இவனுக்கு என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் மன்றாடும். அன்பானவர்களே, குர்ஆனை அதிகமாக ஓதுவது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுத்தரும், பிரியத்தை பெற்றுத்தரும் என்று சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, மூணாவதாக சொல்லும் பொழுது நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக இருப்பது. நஃபிலான வணக்கங்கள், பர்லு தொழுகை தொழுது விடுகின்றோம், சுன்னத்தான தொழுகையை தொழுவது, நஃபிலான தொழுகையை தொழுவது. ஒரு நஃபிலான வணக்கம் என்பது இறை நெருக்கத்தை நமக்கு தரும். ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, அத்தகர்ருபு இலல்லாஹி பின் நவாஃபிலி பஅதல் ஃபராயித், பர்லு தொழுகைக்கு பிறகு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்றால் அது நஃபிலான வணக்கம். பர்லு தொழுகையை நம்ம தொழுதே ஆக வேண்டும், அது கடமை. ஆனால் நஃபிலான தொழுகை இருக்கின்றது, நஃபிலான வணக்கங்கள் இருக்கின்றது, அது பர்லுக்கு பிறகு இறை நெருக்கத்தை, இறை பிரியத்தை பெற்றுத்தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பர்லான தொழுகைக்கு பிறகு அதிகமான நஃபிலான தொழுகையை தொழுவது, இஷ்ராக் தொழுவது, அவ்வாபின் தொழுகையை தொழுவது, லுஹா தொழுகையை தொழுவது,
தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவது, மற்ற சுன்னத்து, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து போன்ற தொழுகைகளை தொழுவது, ஹாஜத்து நபில் தொழுவது, சுக்ரியா நபில் தொழுவது, இப்படி பயணத்திற்கு போவதற்கு முன்னாடி 2 ரக்அத் தொழுவது, இப்படியாக எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்கக்கூடியவர்கள், நபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய பிரியம் என்பது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நபிலான வணக்கங்கள் எந்த அளவுக்கு செய்கின்றானோ செய்ய 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 அல்லாஹ் அந்த மனிதனை பிரியப்படக்கூடிய ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வினுடைய பிரியம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். நபிலான வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்வினுடைய நேசனாக இந்த மனிதன் ஆகிவிடுவான். அன்பானவர்களே, நபிலான வணக்கங்கள் அல்லாஹ்வினுடைய பிரியத்தையும் நேசத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. 4வதாக சொன்னார்கள், அனைத்தையும் விட அல்லாஹ்வை உயர்வாக கருதுவது. எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் இறைவன் தான். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய எல்லா செல்வத்தையும் விட, எல்லா காரியத்தையும் விட உயர்ந்தவன் இறைவன் தான் என்று உள்ளத்தில் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர எல்லா பிரியத்திற்கும் உயர்ந்தவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை உயர்வாக கருதுவது, அந்த அல்லாஹ்வை அதிகமாக உயர்வாக கருதுவதினால் இறைவனுடைய அந்த பிரியம் என்பது நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை உயர்வாக கருதக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த லிகா, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு பார்த்தோம் என்றால், ஒரு நடிகனுடைய அந்த மகாநாடு ஏற்பட்டால், ஒரு நடிகை வருகிறார் ஒரு கடை சிறப்பு விழாவுக்கு என்றால் பெரும் கூட்டம் வருகிறது, பெரும் கூட்டம். அந்த நடிகனை பார்த்து ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று சில பேர் ஆசைப்படுகிறார். ஏன்? அவனை பிரியப்படுறாங்க. அவனை பிரியப்படுறதுனால அவனை பார்க்கணும்னு ஊரு விட்டு, குழந்தைகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, வேலையை விட்டு இங்க செல்கின்றான். அல்லாஹ்வினுடைய அந்த பிரியம் இருக்கின்றதே, அந்த பிரியத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா நிலையிலும் ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்வினுடைய லிகா கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும், கனவிலோ நினைவிலோ அல்லாஹ்வை சொர்க்கத்திலோ நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நபி அவங்க துஆ செஞ்சாங்க அதிகமாக, அஸ்அலுக லத்தத்துன் நظரி இலா வஜ்ஹிகல் கரீம், யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதை நான் விரும்புகிறேன், அதனுடைய இன்பத்தை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன்னை சந்தித்து அந்த சந்திப்பின் போது அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது ஒரு இன்பம் உள்ளத்தில் ஏற்படும். அது எல்லா இன்பத்தை விடவும் பெரிய இன்பம். அல்லாஹ் கொடுத்த எல்லா நிஅமத்தை விடவும் பெரிய இன்பம். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்களை, நல்லடியார்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். சொர்க்கத்தில் பல இன்பங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். சொர்க்கத்தை பார்த்து அதில் அவர்கள் தன்னையே மறந்து விடுவார்கள். சில சமயம் அல்லாஹ்வினுடைய அந்த லிகா கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய அந்த பார்வை கிடைக்கும் பொழுது அவர்கள் நினைப்பார்கள், இதை விட உயர்ந்ததை நாம் இதுவரை அடையவில்லை, சொர்க்கத்தை நாம் இதுவரை அடையவே இல்லை என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த லிகா இருக்கின்றதே, இறைவனுடைய அந்த பார்வை இருக்கின்றதே, அது எல்லா விஷயங்களையும் மறக்க செய்யும். சொர்க்கத்தையும் மறந்துடுவாங்க. அல்லாஹ்வினுடைய அந்த பார்வை, அதனுடைய இன்பத்தை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். யா அல்லாஹ், உன்னை நான் சந்திக்க வேண்டும், உன்னுடைய திருமுகத்தை உன்னை நான் பார்க்க வேண்டும், அதனுடைய இன்பத்தை நான் உணர வேண்டும் என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பல தடவை இது போன்று துஆ செய்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக 5வதாக சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய அஸ்மாஉ சிஃபாத்தை சிந்திப்பது. அல்லாஹ்வினுடைய
தனிப்பெரும் சிறப்பான பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்புடையனாக இருக்கின்றான், ரஸாக்காக உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹு தஆலா ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பது. இப்படிப்பட்டவன் ரப்பு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான். எல்லா வஸ்துக்களையும் நமக்கு கொடுத்தான். நல்ல மனைவியை கொடுத்தான், நல்ல குழந்தைகளை கொடுத்தான், நல்ல தாய் தந்தைகளை கொடுத்தான், வீடை கொடுத்தான், காறுகளை கொடுத்தான், சொத்துக்களை கொடுத்தான், ஈமானை கொடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய சிபாத்துக்களை எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பது. அந்த சிந்தனை என்பது இறைவனுடைய பிரியத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போன்று சொன்னார்கள், ஐந்தாவதாக முஷாஹதத்து நிஅமத்துல்லாஹி வல் பாத்தின், அல்லாஹ் கொடுத்த வெளிரங்கமான அந்த நிஅமத்துக்களை சிந்திப்பது, அல்லாஹ் கொடுத்த உள்ரங்கமான அந்த நிஅமத்துக்களை சிந்திப்பது. அல்லாஹ் தஆலா வெளிரங்கமான பல நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான். வெளிரங்கமானதுனால் மக்கள் பார்வைக்கு தெரிந்தது. அல்ல மக்களுடைய பார்வைக்கு தெரியாத பல நிஅமத்துக்களை நாம் அடைந்திருக்கின்றோம். அதையும் சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நேரமும் சாப்பிடும் பொழுது யாரையாவது கூட அமர்த்தி விருந்தாளியோடு தான் சாப்பிடுவாங்க. இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ் எல்லா நிலையிலையும் எல்லா நாளும் தனியாக சாப்பிட மாட்டாங்க. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வீட்டில் அமர வச்சு அவரோடு சேர்ந்துதான் சாப்பிடக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு நாள் யாரும் கிடைக்கவில்லை, தெருக்களில் சென்று தேடுகிறார்கள். ஒரு வயோதிகர் கிடைக்கின்றார். அவரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து அமர வைத்து உணவை பரிமாறுகிறார்கள். இவர்களும் அமர்ந்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உணவை சாப்பிட ஆரம்பிக்கின்றாங்க. பிஸ்மில்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த வயோதிகர் சொல்கின்றார், இந்த பெயரை நான் சொல்ல மாட்டேன், நான் இந்த பெயரை சொல்லி சாப்பிட மாட்டேன். ஏன் கேட்டாங்க இப்ராஹிம் நபி, நான் முஷ்ரிக்காக இருக்கின்றேன், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை, நான் முஷ்ரிக்காக இருக்கின்றேன், அதனால என்னுடைய இறைவனுடைய பெயரை சொல்வேனே தவிர அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல மாட்டேன். இப்ராஹிம் நபிக்கு வந்தது கோபம். உன்னை படைத்த, உனக்கு உணவளிக்க கூடிய, இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய பெயரை நீ சொல்ல மாட்டாயா என்று கோபப்பட்டார்கள். இந்த கோபத்தை பார்த்த அந்த வயோதிகன் எழுந்து சென்று விட்டான், சாப்பிடாமலேயே சென்று விட்டான். இப்ராஹிம் நபிக்கு கவலையும் ஒரு பக்கம் கோபமும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறானே என்று கோபம், இன்னொரு பக்கம் விருந்தாளி சாப்பிடாம போயிட்டானேன்னு ஒரு கவலை. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹி இறங்கியது. அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த வயோதிகனுக்கு 70 வயது வரை என்னுடைய பெயரை அவன் சொல்லவில்லை, என்னை வணங்கவில்லை, எனக்கு ஷிர்க் செய்தான், எனக்கு இணை கற்பித்தான். இந்த அடியானுக்கு நான் உணவு 70 வயது வரை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஒரு நேரம் என் பேரை சொல்லலன்னு சொல்லி இந்த அடியானுக்கு நீ சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே என்று அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கியவுடன் இப்ராஹிம் நபி அவர்கள் படபடத்து ஓடினார்கள். அந்த அடியானை தேடி, அந்த முஷ்ரிக்கை தேடி ஓடினார்கள். எங்கிருக்கிறார் என்று தேடி பார்த்தால் வெகு தூரம் சென்று விட்டான் அந்த அடியான். அந்த முஷ்ரிக், அந்த வயோதிகர் சென்று விட்டார். வெகு தூரம் சென்று அவரை அழைத்து வந்து சொன்னார்கள், கெஞ்சி கூத்தாடினார்கள், நீ அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க, ஒரு நேரம் சாப்பிட்டு போங்க. ஏப்பா அப்ப கோவப்பட்டீங்களே, இப்ப மட்டும் என்ன அழைத்து சாப்பாடு கொடுக்கிறீங்களே என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொன்னார், 70 வருடம் என்னுடைய இறைவன் உனக்கு உணவு கொடுப்பதாக அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லாமே அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கும் பொழுது 70 வருடம் என்னுடைய இறைவன் உனக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வேளை நீ உணவு கொடுக்க மாட்டாயா என்று அல்லாஹ் என்னிடத்தில் வஹியை இறக்கினார், அதனால் தான் உங்களை நான் அழைக்கின்றேன் என்று சொன்னார். அந்த வயோதிகர் வந்தார், வீட்டில் வந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு போகும் பொழுது அவருக்கு அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தான்.
என்னை படைத்த இறைவன் 70 வருட காலம் அவனுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் தஆலா உணவளிக்கின்றானே, இப்பொழுது நான் அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஈமான் கொண்டார். அன்பானவர்களே, வெளிரங்கமான நிஅமத்துக்கள் பல இருக்கின்றது, உள்ரங்கமான பல நிஅமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இவையை சிந்திப்பது என்பது இறைவனுடைய பிரியத்தை நமக்கு தரும். 7வதாக சொன்னார்கள், இன்கிசாரு கல்வி பைன எதை பைன ரப்பி. அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் உடைந்து விடும் பொழுது, ஏதாவது ஒரு காரணத்தினால மனிதனுடைய உள்ளம் உடைஞ்சிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சண்டை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு காரணத்தினால் பிசகுகள் ஏற்படுகிறது, மன வருத்தங்கள் ஏற்படுகிறது. இப்ப உள்ளத்துல ஒரு விதமான வலி ஏற்படும். உள்ளம் உடைந்திருக்கும் பொழுது அந்த அல்லாஹ் அந்த அடியானோடு இருக்கின்றான். உள்ளம் உடைந்திருக்கும் பொழுது அந்த அடியானோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த முன்கசிரத்துல் குலூபிஹிம், உடைந்த உள்ளம் உடையவர்களோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடைந்த உள்ளம் என்றால் என்னங்க? பல சூழ்நிலையில ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்பட்டுரும், கஷ்டம் ஏற்பட்டுவிடும், அநீதம் செய்யப்பட்டுவிடும். அப்பொழுது உள்ளத்துல கவலையோடும் கஷ்டத்தோடும் அவன் இருக்கும் பொழுது அந்த அடியானோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 8வதாக சொல்லும் பொழுது, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுவது. தனிமையில அல்லாஹ்வை நினைத்து அழுவது. தனிமைன்னா எப்பங்க? தஹஜ்ஜுடைய நேரம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இரவு நேரத்துல அல்லாஹ்வோடு அந்த மன்றாடக்கூடிய, அல்லாஹ்வோடு துஆ செய்யக்கூடிய, தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய அந்த காரியம் இருக்கின்றதே, அது இறைவனுடைய பிரியத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. தின்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரிய இறைநேசர் இருந்தார். ஒரு சந்தையில ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி வந்து தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார். அந்த அடிமை எல்லா விஷயங்களையும் அவருக்கு செய்து கொடுத்தது, அவருக்கு பணிவிடை செய்தது. இரவு நேரத்தில் வந்து கேட்டது அந்த அடிமை பெண்மணி, உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டதா, இப்பொழுது நான் ஓய்வெடுக்கலாமா என்று கேட்கும் பொழுது தின்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீ ஓய்வெடுத்துக்கொள். அந்த பெண்மணி சென்று முசல்லாவை விரித்தது, தொழுக ஆரம்பித்தது. நபிலான தொழுகை தொழுது கொண்டே இருந்தது. இடையில் எழுந்து பார்ப்பார்கள், இரவினுடைய நடுநிசையிலே தொழுது கொண்டிருக்கும் அந்த பெண்மணி, அந்த அடிமை பெண்மணி. தொழுகும் பொழுது சில வார்த்தைகளை தொழுத பிறகு துஆ செய்தது அல்லாஹ்விடத்தில், இலாஹி வ சய்யிதி வ மௌலாயி பிஹுப்பிகலி இல்லா கஃபர்தலி. யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, என்னுடைய இறைவனே, என்னுடைய அரசனே, என்னை நீ மன்னிப்பாயாக. நீ என்னை எப்படி பிரியப்படுகின்றாயோ அப்படி என்னை மன்னிப்பாயாக என்று அந்த பெண்மணி துஆ செய்தது. இதை கேட்ட தின்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெண்மணி கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வை நீ எப்படி பிரியப்படுகின்றாயோ அப்படி அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று துஆ கேளு என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னது, நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அல்லாஹ்வும் அவர்களை பிரியப்படுகின்றான், அவர்களும் அல்லாஹ்வை பிரியப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்காம நமக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை பிரியப்படாமல் அல்லாஹ்வினுடைய பிரியம் என்பது நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை அதிகமாக தொழுவது, அவனிடத்தில் துஆ செய்வது, இதுவெல்லாம் இறைவனுடைய பிரியத்தையும் முஹப்பத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இறைவனுடைய தொடர்பை விட்டு தடுக்கக்கூடிய விஷயத்தை விட்டு விடுவது. ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு இறைவனுடைய தொடர்பை கிடைக்காமல் போகும், கட்டாகும். ஒரு இடத்திற்கு போனால் பாவம் செய்வோம், சிலர்களை சந்தித்தால் நமக்கு இறைவனுடைய நெருக்கம் என்பது கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வதை விட்டும் தவிர்த்துக் கொள்வது, அப்படிப்பட்ட நண்பர்களுடைய தொடர்பை விட்டும் தவிர்த்து கொள்வது, இதுவும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை நமக்கு தரும். 10வதாக சொன்னார்கள், 10வதாக அவுலியாக்களோடு, இறைநேசர்களோடு நேரத்தை கழிப்பது. அன்பானவர்களே,
இறைவனுடைய பிரியத்தை பெற்ற அந்த இறைநேசர்கள் இருக்கிறார்களே, அவுலியாக்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது நமக்கும் அந்த பிரியம் என்பது கிடைக்கும். எப்படி இறைவனை அடைந்தார்கள், இறைவனுடைய பிரியத்தை பெற்றார்கள் என்று அவர்களிடத்தில் அந்த பாடத்தை கற்றுக்கொள்வது. அன்பானவர்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறைநேசர்களும், எத்தனை கோடி இறைநேசர்கள் வந்தார்களோ அத்தனை பேரும் யாராவது ஒரு இறைநேசரிடத்தில் சென்று பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இறை நேசர்களுடைய தொடர்பை பெற்றுக் கொண்டார்கள். ஷேக்மார்களுடைய தொடர்பு மூலமாக இறைவனுடைய பிரியத்தை பெற்றார்கள். அதனால இந்த 10 காரியங்கள் நம்மகிட்ட இருந்து சொன்னா நாமளும் உலகத்தில் இறை நேசர்களாக ஆக முடியும், இறை அன்பை பெற முடியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இறைவனுடைய அன்பையும் காதலையும் தந்து இறைவனுடைய இறை நேசர்களாக வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.